அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே. அன்பினை காத்து அறம்பலப்போமே, அறம்பலப்போமே. அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே. அன்பினை காத்து அறம்பலப்போமே, அறம்பலப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உடனிருப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் போதித்துக் கொண்டிருந்த வேளையில முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை அவ்விடத்திலே கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் அவனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நடை என்று சொன்னார். நம் வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் நம்மளை முடக்குவாதங்களாய் மாற்றி இருக்கிறது. 18 ஆண்டுகளாய் கூனி குறுகி முதுகிலே ஒரு பெரும் சுமையோடு இருந்த ஒரு தாயை ஆண்டவர் பார்த்து சொன்னார், 18 ஆண்டுகளாய் சாத்தான் இவரை கட்டி வைத்திருந்தான். நாமும் எத்தனையோ பாவச் சுமைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அதனால் சாத்தான் நம்மை கட்டி வைத்திருக்கிறான் எத்தனையோ ஆண்டுகளாக. இன்றைய நற்செய்தியில் 38 ஆண்டுகளாய் படுத்த படுக்கையாய் கிடந்த ஒரு மகனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எழுந்து நட. அவன் குணமானதற்கு பின்பாக ஆண்டவரிடத்திலே சொன்னது, இதோ இதைவிட உனக்கு மேலான கேடு நடைபெறாமல் இருப்பதற்கு இனிமேல் பாவம் செய்யாதீர். கடவுள் நம்மை மன்னித்திருக்கிறார். அவர் நமக்கு மன்னிப்பின் பலனாய் சுகத்தையும் விடுதலையும் கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகத்தை இழந்துவிட வேண்டாம். மீண்டும் கேடானது நமது வாழ்க்கையிலே நடைபெறாமல் இருக்க நாம் பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேக தூய்மையான புனிதமான வாழ்க்கையை நாம் தொடர்ந்து ஆவியின் அபிஷேகத்திலே நாம் வாழ்வோம். இந்த புனித தவ காலத்திலே தொடர்ந்து இறை இயேசுவினுடைய அந்த மாபெரும் உயிர்ப்பு பெருவிழாவுக்காக நம்மையே நாம் தயாரிப்போம். இந்த புனித வழியில் தகுதியான முறையிலே பங்கு பெற இன்னும் தடையாக இருக்கின்ற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணி மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறை சாட்சியான எங்கள் பாதுகாவலராம் தூய செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்டப்பட்டுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனதுணிவை பெற எங்களுக்கு
அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 மற்றும் 12 முடிய. அம்மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவிலில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவிலில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்குகையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பல மரங்கள் ஆற்றின் இரு மரங்குகளிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூய தண்ணீரிலிருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஓ என் தன் மந்தையை காப்பதை போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பதை போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பதை போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலே இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி
உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 5. இறைவாக்குகள் 1 முதல் 3 மற்றும் 5 தொடங்கி 16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு, நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றோர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாக இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்கட்டும். இனி நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை பாடல். பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே.
வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. நினைவில் எந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையமான புனித பலி எல்லா வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலில் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் வற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது அரும் செயல்களை உலகறிய காட்டுகிறார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது
புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிற எங்களையும், சிறப்பாக திருப்பலியில் வேண்டி நிற்கிற குடும்பங்களுடைய வேண்டுதல்கள், இவர்கள் செலுத்துகிற நன்றியறிதல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இவர்களது வேண்டுதல்களுக்கு செவிமடுத்து புனித செபஸ்தியாருடைய பரிந்துரை இவர்கள் பெற்று மகிழ வாழ செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுகிற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித செபஸ்தியார், புனித அருளானந்தர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக வாழ்ந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற நிலையான அமைதியை ஒருவரை பார்த்து மகிழ்ச்சியோடு முகத்தை பார்த்து பகிர்ந்து கொள்ளும். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இது இறைவனின் வாழ்வு தரும், சுகம் தரும், விடுதலை தரும் தெய்வீக திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுவே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே, பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுவே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே, பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காண்கிறார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காண்கிறார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண்ணீது வாழ வழி செய்கிறார். ஆ ஆ ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுவே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே, பல கோடி கீதம் உருவாகுவே.
அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவில் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவில் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாளுமே. ஆ ஆ ஆ ஆ மண்ணில் துடிக்கின்ற இயேசு அரசாளுமே. உறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுவே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அனைவரும் முழந்தால் படியிடவும். கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதப்படுத்தி அருள, என்னை புனிதப்படுத்தி அருள. கிறிஸ்துவின் திருவுடலே, கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருள, என்னை மீட்டருள. கிறிஸ்துவின் திரு இரத்தமே, கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டி அருள, எனக்கு எழுச்சியூட்டி அருள. கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவி அருள, என்னை கழுவி அருள. கிறிஸ்துவின் பாடுகளே, கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றி அருள, என்னை தேற்றி அருள. ஓ நல்ல இயேசுவே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருள, எனக்கு செவி சாய்த்தருள. உம் திருக்காயங்களுள், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருள, என்னை மறைத்தருள. உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருள, என்னை காத்தருள. எனது இறப்பின் வேளையில் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருள, என்னை அழைத்தருள. உம்மிடம் வர உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருள, எனக்கு கட்டளையிட்டருள. புனிதர்களோடு புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருள, உம்மை புகழச் செய்தருள. ஆமென். ஆமென். ஒவ்வொரு இறைவனுக்கும் அன்னை மரியாளுக்கும் மிகச் சிறப்பாக நமது அற்புதர் தூய செபஸ்தியாருடைய திருநாமத்தில் இந்த தியானம் முழுவதுமாக நல்ல முறையில் நாம் நம்மையே தயாரிக்கவும் இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் பெறுவதற்கு முக்கிய மூல காரணமாக கருவியாக இருந்தவர் நம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நமது அன்பு பங்கு தந்தை அவர்கள். எனவே தந்தை அவருடைய இந்த சீரிய முயற்சி, அவருடைய உங்கள் மீது கொண்டிருக்கிற இந்த அன்பு, இந்த தவக்காலம் ஒரு உண்மையுள்ள ஒரு பொருளுள்ள தவக்காலமாய் மாற வேண்டும் என்ற அவருடைய அந்த ஆன்மீக தாகத்தின் வழியாக இந்த நாளை தந்தை அவர்கள் நமக்கு மிகச்சிறப்பாக முறையிலே அவர்கள் எல்லா திட்டங்களையும் எல்லா விதத்திலும் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து இரவு பகலாக இதை ஆரம்பித்து இதை நடத்தி கொடுத்திருக்கிறவே நம் பங்கு தந்தை அவர்களுக்கு நமது ஜெபங்களோடு கலந்த இறை நன்றியை நாம் எல்லோரும் வல்லமையோடு தெரிவித்துக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட எதிர்வுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான தூய செபஸ்தியார் என்னும் புனிதருக்கு எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மனவலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறை தந்தையின் அன்பிலே மனமாற்றம் பெற்றவர்களாக மகிழ்வோடு வாழ தூய செபஸ்தியாரின் பரிந்துரையிலும் பராமரிப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நோய் நொடி நீக்க வல்லவரே, பார்ப்புகள் புனித செபஸ்தியாரே,
வேதத்திற்காய் உயிர் தந்தவரே, யாவர்க்கும் அருள் வரம் தருபவரே, போற்றி புகழ்ந்து பாடிடுவோம் நம் புனிதரின் பெருமைகளை. போற்றி புகழ்ந்து பாடிடுவோம் நம் புனிதரின் பெருமைகளை. நோய் நொடி நீக்க வல்லவரே, பார்ப்புகள் புனித செபஸ்தியாரே, வேதத்திற்காய் உயிர் தந்தவரே, யாவர்க்கும் அருள் வரம் தருபவரே, உயர்ந்த குலத்தில் பிறந்து வளர்ந்த கோமகனா, எம் கொக்குரணி ஊரில் வீற்றிருக்கும் பாதுகாவலனா, வைசூரியம்மை வாந்தி பீதி நீங்கிட செய்பவரா, அவர் புகழினை பாடிடுவோம், அவர் புகழினை பாடிடுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். கிறிஸ்து அரசர் வாழ்க, உமது அரசு வருக.